மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளை தாக்கும் ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி திவ்யா அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நவீன முறையில் கலப்பின கறவை மாடுகள் வளர்த்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு வி குப்பன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கொத்தமல்லி. வேளாண் சந்தையில் மதுரை பழங்கானத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் பயனளிக்கிறது. நவீன முறையில் கலப்பின கறவை மாடுகள் வளர்த்து பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் அழிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு வி குப்பன் அவர்களை சந்தித்த போது சும்மா அப்படி விவசாயம் பண்ணிக்கின்னு ரெகுலராக எங்கள் தாத்தா 3வது தாத்தா தலைமுறையிலேருந்து விவசாயம் தான் எங்கள் தொழில். விவசாயத்தை விட்டு வேறு எதுவும் தெரியாது. பட்டு நான் லேட்டஸ்ட்டாக ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னே கறவை மாடு வாங்கி வளர்க்கலாம், அது எதோ லாபமாக நஷ்டமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்த கையிலேயே கொட்டாயை கட்டி மாடு வாங்கி கறவை பண்ணிக்கின்னு இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 5 பசு மாடும் 5 எருமை மாடும் இருக்குது. அது வரலாம் இப்போ பால் கறவை கறந்து நடத்திக்கின்னு இருக்கோம். இதுக்கு தீவனம்லாம் எங்கள் நிலத்தில் வர விவசாயம், எனக்கு ஒரு 3.5 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த விவசாயத்தில் வர வைக்கோல் மீதி வேறு இதுவெலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மாடு பிடிச்ச பிறகு விவசாயம் நெல் வைக்க பத்தாததுனால இப்போ அந்த கோ5 அப்படின்னு ஒரு ரக புல்லும், மற்றபடி இன்னொரு ரகம் ஆப்பிள் ரகம்னு சொல்லிட்டு நான் ஹைதராபாத்லேருந்து வாங்கிக்கணும் வந்தேன். அந்த தண்டு பதிவு பண்ணி இப்போ நட்டு அதுதான் மாட்டுக்கு அறுத்து மிஷினில் போட்டு அதை தூள் பண்ணி ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த கூடையில் வாரி வைக்கிறோம்.
ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து லாபகரமாக தான் தெரியுது. நாங்கள் வந்து இந்த நவீன முறையில் மாடு வளர்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த கொட்டா கட்டி இன்னொரு மாட்டுக்கு மாடு இடிக்காத அளவுக்கு, கீழே முட்டி தேயாத அளவுக்கு அதுக்கு ஷீட்டெலாம் போட்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெய்ய நாளில் வந்து மேலே வந்து அதுக்கு வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது, அதை நனையணும், ஈரம் படணும் அப்படின்னு அந்த ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கின்னு இருக்கோம். ஒரு 10 மணிலேருந்து 3 மணி வரலாம் அந்த வெயில் நேரத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கின்னு இருக்கோம். அதே மாதிரி தீவனத்தை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கனாக்கா இயற்கை தீவனம் தான் சாப்பிடுது. அரிசி தவிடு, அந்த புண்ணாக்கு, உளுந்தம் போட்டு இது மாதிரி தான் நாங்கள் மாட்டுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோம். அந்த உழவர் பயிற்சி மையத்துக்கு போன பிறகு அவங்க வந்து இந்த சூபா புல், அதுக்கப்புறம் வந்து இந்த அசோலா இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி பார்த்தேன். அசோலா லாபகரமாக தான் இருக்குது. எங்களுக்கு வந்து புண்ணாக்கு போடுறது வந்து கம்மி பண்ணலாம். ஒவ்வொரு மாட்டுக்கும் டெய்லி வந்து 300 கிராம் அளவுக்கு அந்த அசோலா போட்டோம்னாக்கா புண்ணாக்கு 1/2 கிலோ போடுற புண்ணாக்கை வந்து 1/4 கிலோவை குறைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ புண்ணாக்கு குறையுது. 1 கிலோ புண்ணாக்கு இன்றைக்கி 60 ரூபா விற்கிதுனாக்கா ஒரு 15 ரூபா வந்து அந்த அசோலா போகிறதுனால நமக்கு குறையுது. மாடு இங்கேருந்து நாங்கள் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிக்கின்னு போனது போவோம். இந்த ஆம்புலன்ஸ் வந்து 1962 வந்ததில் எங்களை மாதிரி ஒரு 5 மாடு 4 மாடு வச்சுக்கிற விவசாயிக்கு நல்ல பெனிஃபிட், அதாவது வந்து எப்படி பெனிஃபிட்ன்றது தான் நல்ல அனுகூலமாக நாங்கள் அந்த இது அனுபவிக்கிறோம். அரசாங்கம் நல்ல திட்டத்தை தான் கொண்டாந்துருக்கு. நாங்களும் வந்து அவங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாடு வளர்க்கத்தில் நவீன முறையிலையும் இந்த பயிற்சியில் கொடுத்தா மாதிரியும் நடந்துக்கின்னு மாட்டை நல்ல முறையில் காப்பாற்றுறோம். எங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுனால எங்கள் மாடுங்களை வந்து பெரும்பாலும் வெளியே அவுத்து ஓட்டாததுனால எங்களுக்கு நோயெல்லாம் வந்து பெரும்பாலும் எந்த மாட்டுக்கும் அதிகமாக வரல, இதுவரையிலும் வரல. செனை பிரச்சனை தான், அதுக்கும் வந்து டாக்டருங்களாண்ட சொன்னோம். அவங்கள ஏதோ செனை படாத கொஞ்சம் நாள் இருந்த மாட்டுக்கெல்லாம் வந்து மருந்து வச்சுருக்காங்க. அது இதுக்கு மேலே தான் தெரியும். 2 தடவை ஊசி போட்டிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவ்வளோதான். இது வந்து லாபகரமான தொழிலாக தான் என்னை பொறுத்தவரையிலும் தெரியுது. மேலும் விவரங்களுக்கு வேளாண்மையாளர் வி. குப்பன் அவர்களை 09626190788 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் வாரத்தில் 50 மில்லிமீட்டர் அளவுக்கும் மேல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தள்ளி போடலாம். போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். பொதுவாக கோடையில் பெய்யும் வெப்பச்சலன மழையுடன் இடி மின்னலும் வர வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை பிற்பகல் 1 மணி முதல் 6 மணி வரை மேய விடுவதை தவிர்க்கவும். மேலும் கால்நடைகள் மற்றும் கோழி கூடாரங்களில் இடி மின்னல் ஏற்படும் சமயத்தில் மின் இணைப்பதை துண்டிப்பதன் மூலம் தீப்பிடிப்பதை தவிர்க்கலாம். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கலாம். மேலும் மண்ணில் மழைநீர் உட்புகும் திறனையும் அதிகரிக்கலாம். மண்ணின் ஈரத்தன்மையை பயன்படுத்தி பசுந்தாள் உர பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை விதைக்கவும். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் அசுவினி, இலைப்பேன், செம்பேன், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளையீ பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த லிட்டருக்கு அசாடிராக்டின் 0.03% ஒட்டும் திரவத்துடன் கலந்து மழை இல்லாத நாட்களில் காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையால் பருத்தியில் செம்பான் சிலந்தியின் தாக்குதல் காணப்படலாம். இதனை கட்டுப்படுத்த டைகோபால் 18.5% SC மருந்தை ஹெக்டருக்கு 2700 முதல் 4050 மில்லிலிட்டர் என்ற அளவில் மழை இல்லாத நாட்களில் தெளிக்கவும். தென்னையில் காண்டாமிருக வண்டின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றுக்கு 150 கிராம் வீதம் நடுக்குருத்தின் 3 மட்டை இடுக்குகளில் வைப்பதன் மூலம் வண்டுகளால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்கலாம். தற்பொழுது நிலவும் வானிலையில் எலுமிச்சையில் சொறி நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% கலந்து மாதம் ஒருமுறை கவாத்து செய்த பின்பு
மழை இல்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வெப்பநிலையில் கரும்பு பயிரிடுவதில் ஏற்படும் நீர் பற்றாக்குறையை மேலாண்மை செய்தல் முக்கியமானதாகும். நீர் பற்றாக்குறை தாங்குதிறனை அதிகரிக்கும் வகையில் சரிக்கட்ட எத்தரல் 200 ppm அல்லது சுண்ணாம்பு கரைசல் போன்றவற்றில் விதை கரணைகளை 1 மணி நேரம் நனைத்து வைத்திருந்து 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் நடவு செய்ய வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வானம் மேகமூட்டமாக இருப்பதால் பூஞ்சான நோய் பரவுதலை தடுக்க சரியான முற்போக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் கார்னேஷன் பயிரில் வாடல் நோய் கட்டுப்படுத்த கார்பன் டாஸும் 1 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து மண் வழியாக இடவும். கேரட்டில் நூற்புழுவை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 10 கிலோ ஃபெசிலோமைசிஸ் மருந்தை உரத்தோடு கலந்து இடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள் பலமாக தென்பட ஆரம்பித்துள்ளன. இதன் காரணமாக மேற்கு திசையிலிருந்து காற்றும் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் பலமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. கோடை முடிய இன்னும் 1 வாரம் உள்ள போதும் பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைய துவங்கியுள்ளன. இதனால் கோழிகளில் இயல்பான தீவன எடுப்பு காணப்படும். கோடையின் காரணமாக குறைந்த முட்டை உற்பத்தியும் இனி உயர துவங்கும். தீவன மூலப்பொருட்கள் மழை சாரலில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கத்தரி பயிரை தாக்கும் குருத்து மற்றும் காய் துளைப்பானை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு எமாமெக்டன் பென்சோவேட் 5 SG 200 கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிரில் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மேன்கோசெஃப் அல்லது 1 கிலோ நனையும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் 49 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. எனவே மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழை நீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கவும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். அன்னாசியில் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு மூங்கில் கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும் என்றும் வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கொத்தமல்லியின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கொத்தமல்லி பயிரிட ஏற்றது. மானாவாரியாக பயிரிட ஈரமான கரிசல் மண் உகந்தது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ1, கோ2, கோ3 மற்றும் கோ4. பருவம் ஜூன் முதல் ஜூலை மற்றும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. நீர் நிர்வாகம் விதைத்தவுடன் 3ஆம் நாளும் அதன் பின்னர் 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை விதைத்த 30வது நாளில் செடிகளை கலைத்து விடுவதன் மூலம் கீரைகளை அறுவடை செய்யலாம். சாதாரணமாக விதைத்த 90 முதல் 110 நாட்களில் விதைகளை அறுவடை செய்யலாம். மகசூல் ஹெக்டருக்கு மானாவாரி சாகுபடியில் 300 முதல் 400 கிலோ விதைகளும் இரவையில் 500 முதல் 600 கிலோ விதை வரை கிடைக்கிறது. கீரையாக 6 முதல் 7 டன்கள் வரை ஒரு ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும்
BVFCLின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 3 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கருவேப்பிலை 1 கிலோ 38 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 125 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 498 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும், சராசரியாக 471 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 356 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 344 ரூபாய்க்கும், சராசரியாக 351 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 489 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 350 ரூபாய்க்கும், சராசரியாக 427 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 435 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 363 ரூபாய்க்கும், சராசரியாக 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஓசூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக மற்றும் சராசரியாக 430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3250 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3400 ரூபாய்க்கும், சராசரியாக 3330 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா?
இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். மாடுகளில் ஒட்டுண்ணிகள் பொதுவாக அதன் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை வெகுவாக பாதிக்கின்றன. இத்தகைய ஒட்டுண்ணிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. திவ்யா அவர்கள். கால்நடைகளை பாதிக்கும் மற்றும் உங்கள் வருமானத்தை உறிஞ்சும் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் வித்திகளை பற்றி காணப்போகின்றோம். நீங்கள் அனைவரும் கால்நடைகளை வளர்ப்பது உங்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவே அமைந்துள்ளது. ஆனால் உங்களின் வருமானம் ஈட்டுவதற்கு தடைக்கல்லாக விளங்குவது ஒட்டுண்ணிகள். அதிலும் இந்த ஒட்டுண்ணிகளில் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை உண்ணிகள். இந்த உண்ணிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்புகளை உருவாக்குகின்றன. நேரடி பாதிப்புகள் என்று பார்க்கும் பொழுது இந்த ஒட்டுண்ணிகளின் வாய்ப்பகுதி இரத்தத்தை உறிஞ்சும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் இவை இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது கால்நடைகளுக்கு அசௌகரியத்தை உண்டு பண்ணுகின்றது. அவைகள் இரத்தம் உறிஞ்சுவது மட்டும் அல்லாமல் இதன் மூலமாகவே நோய் பரப்பிகளாகவும் விளங்குகின்றது. கொசுக்களுக்கு அடுத்தபடியாக, அதாவது 2ஆம் இடத்தில் உண்ணிகள் நோய் பரப்பிகளாக விளங்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுள்ளனர். இளங்கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளில் அதிக இரத்தம் உறிஞ்சுவதனால் இரத்த சோகையை உண்டு பண்ணுகின்றது. இவை நோய் பரப்பிகளாக விளங்கும் காரணத்தால் ஓரணு ஒட்டுண்ணிகளான பெபிசியா, தேலேரியா போன்ற நோய்களை பரப்பவும் செய்கின்றன. இதனால் ஆண்டுக்கு உண்ணிகள் மற்றும் உண்ணிகளினால் ஏற்படும் நோய் காரணமாக இந்தியாவில் மட்டும் 2800 கோடிகள் நமக்கு பொருளாதார இழப்பு என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சவாலாக விளங்கும் இவ்வுண்ணிகளை நாம் கட்டுப்படுத்துவது நமது தலையாய கடமையாகும். இந்த உண்ணிகளை பொறுத்த மட்டில் இவற்றை கட்டுப்படுத்த உண்ணி மருந்து அல்லது உண்ணி ஊசி என்று நாம் உபயோகிக்கும் ஐவமெக்டின் போன்றவையே இவற்றை கட்டுப்படுத்தும் மருந்துகளாக உள்ளன. ஆனால் இவற்றை உபயோகித்தாலும் 2-3 வாரங்களுக்கு நீங்கள் உண்ணிகளை பார்க்காமல் இருக்கலாம். இருப்பினும் 2-3 வாரங்களுக்கு பின்பு திரும்பவும் இவைகளின் பாதிப்பு ஏற்படுவதை நாம் காணுகின்றோம். இது மட்டுமல்லாது நீங்கள் என்ன மருந்து உபயோகித்தாலும், அதாவது தெளித்தாலும் சரி, இல்லை பூச்சிக்குளியல் அளித்தாலும் சரி, இல்லை தடவி விட்டாலும் சரி, இவற்றால் பின்பு நாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் உண்ணிகள் காணப்பெறுகிறோம். இதற்கு காரணம் இவ்வுண்ணிகள் இம்மருந்துகளுக்கு எதிராக எதிர்ப்பு திறனை உருவாக்க பெற்றுள்ளன. இவை உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கும் நாமே காரணம். மருந்துகளின் அளவை சரியாக பயன்படுத்தாதனாலும் அதிக மருந்தை அளித்தால் அதிகமாக உண்ணிகளை கட்டுப்படுத்தலாம் என்று நாம் கொண்டுள்ள தவறான எண்ணத்தாலும் தான் இவ்வாறு மருந்து எதிர்ப்பு திறனை அவை உருவாக்கியுள்ளன.
இத்தனை சவால்களை கொண்டுள்ள இந்த உண்ணிகளை கட்டுப்படுத்துவதற்காகவே இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது இன்டகிரேட்டட் பாரசைட் மேனேஜ்மெண்ட் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய ஒருங்கிணைந்த ஒட்டுண்ணி மேலாண்மை என்னும் உத்தியை நாம் கையாள வேண்டும். உண்ணிகளை மாடுகளின் மேலோ அல்லது ஆடுகளின் மேலோ மட்டும் கட்டுப்படுத்துவதை மேற்கொள்ளாமல் அவைகளை சுற்றியுள்ள சுற்றுப்புற இடங்களை, அதாவது மாட்டுக்கொட்டகை, ஆட்டுக்கொட்டில் போன்றவற்றிலும் உள்ள உண்ணிகளின் இளம் பருவங்களையும் நாம் கட்டுப்படுத்த தவறிவிடுகிறோம். இதனை நாம் மேற்கொண்டால் மட்டுமே உண்ணிகளை கட்டுப்படுத்துவதில் வெற்றியடைய முடியும். இரண்டாவது, உண்ணி மருந்துகளின் அளவுகளை மருத்துவரின் ஆலோசனைப்படியே நாம் உபயோகிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே அகாரிசைட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மருந்துகளுக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மையை கொண்டுள்ள உண்ணிகளை கட்டுப்படுத்த நாம் வெற்றியினை காண முடியும். மூன்றாவது, ஆடு, மாடு, கொட்டில் மற்றும் கொட்டகை ஆகியவற்றை சுற்றியுள்ள செடி கொடிகளை நாம் அகற்ற வேண்டும். இவ்வாறு அகற்றினால் மட்டுமே இளம் பருவங்கள் உருவாகுவதை மற்றும் அதனின் வாழ்க்கை சுழற்சியை நாம் தடுக்க முடியும். இவ்வாறு 4 குறிப்புகளையும் நாம் நினைவில் கொண்டு செயல்பட்டால் மட்டுமே உண்ணிகளை எதிர்த்து நாம் போராட முடியும், போராட்டத்தில் வெற்றியை காண முடியும். இவ்வுண்ணிகள் ஆடு மாடுகளின் இரத்தத்தை மட்டும் உறிஞ்சாமல் நமது வருமானத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தையும் நமது பொருளாதாரத்தையும் முக்கியமாக மனதில் நிறுத்தி நாம் அதனை கட்டுப்படுத்த முயல வேண்டும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி. திவ்யா அவர்களை 9004230461 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 26/5/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஜப்பானிய காடை வளர்த்து பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்டியம்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் திரு எஸ். ஜீவானந்தம் அவர்கள் தரும் செய்திகள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2017ஆம் ஆண்டு இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளில் சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கு. ராமசாமி அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மஞ்சள், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டலில் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் திருமதி PG தேன்மொழி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.